பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இந்த காலை வேளையில பேசும். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீர் என்னோடு கூட பேசும். நீர் என்னோடு கூட பேசும் அப்பா. நீர் என்னோடு கூட பேசுவீரா. நீர் என்னோடு கூட பேசும். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவாக இருக்கிறார் என்று நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பதனாலே அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, சிங்காசனம் உண்டு. அந்த சிங்காசனத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். அவருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான கடவுளும் நித்திய வாழ்வுமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்பட்ட நாம அவருடைய ராஜ்யத்தினுடைய குணாதிசயங்களை, குணலட்சணங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்போமானால் அந்த ராஜ்யத்துக்குரிய குணாதிசயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. யார் ராஜ்யத்துக்குரியவர்கள்? கிறிஸ்தவ பேர் வைப்பதனாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. கிறிஸ்தவ பண்டிகைகளை கொண்டாடுவதனாலே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற முடியாது. யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற முடியும் என்று சொன்னால், யாரெல்லாம் அந்த ராஜ்யத்துக்குரிய குணாதிசயத்தை உடையவர்களாக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற முடியும். வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இதைத்தான் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன, அதை குறித்து தான் நம்ம ஒன்னொன்னா பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் நம்ம பார்த்தது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை குணம். கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற அஸ்திபாரமாக அடிப்படையா நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ராஜ்யத்தினுடைய குணாதிசயம் என்ன நம்ம பார்த்தோம். ஆவியில் எளிமை. சொல்லுங்க, என்னதுங்க? ஆவியிலே எளிமை. முதலாவது ஆவியிலே எளிமை என்று சொன்னால் அது பாருங்க, நான் பாவி என்று உணர்ந்து இயேசுவே என்னை ரட்சியும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு இருதயம், ஒரு ஆவி. இது ஆவியில எளிமையை காட்டுகிறது. ஆமென். அப்ப ஆவியில எளிமை என்று சொன்னால் நம்முடைய தவறை நாம் உணர்ந்து நம் ஆண்டவரை நோக்கி அவர் ரட்சிக்கும்படியாக கூப்பிடுகிற ஒரு இருதயம், ஒரு ஆவி. ஆவியில எளிமை. இரண்டாவது, இந்த உலக பிரகாரமான தேவையா இருந்தாலும் ஆவிக்குரிய தேவையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவரை சார்ந்திருப்பது. அது எதை காட்டுதுன்னா ஆவியில எளிமை. நம்முடைய பலத்தையோ நம்முடைய பணத்தையோ ஞானத்தையோ அறிவையோ சார்ந்திருப்பது இல்லை. எல்லாவற்றுக்கும் யார் ஆண்டவரை சார்ந்திருக்கிறாங்களோ, ஆண்டவரை உண்மை தவிர எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, நீங்க தான் எனக்கு உதவி செய்கிறவர், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்கிறவர்னு யார் அவரை சார்ந்து கொள்கிறாரோ, அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் எளிமை நமக்கு தேவை. ஆமென். மூணாவது, ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை செய்ய அல்லது கீழ்ப்படிய யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். ஆமென். ஆவியில் எளிமை என்று சொன்னால் நம்மை நாமே வெறுமையாக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல நம்மை நிரப்பும்படி கேட்பது ஆவியினுடைய எளிமை. அப்போ இந்த ஆவியில எளிமை உள்ளவர்களை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம்.
என்ன பார்த்தோம்? வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களை பற்றிய விளக்கமான பிரசங்கத்தை நம்ம யூடியூப் சேனல்ல, நம்முடைய சபையினுடைய சேனல்ல நீங்க போனீங்கன்னா திரும்ப அந்த செய்தியை நீங்க கேட்கலாம். ஆகவே நீங்க நம்முடைய சேனலை நீங்க தொடர்ந்து அந்த செய்திகளை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பலப்படும்படியாக, சத்தியத்தை அறிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பாக்கியவானுடைய அர்த்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இந்த பாக்கியவான் என்னுடைய அர்த்தம் என்ன? ஒண்ணு, மகிழ்ச்சி. ஆமென். தெய்வீக மகிழ்ச்சியை உடையவன் அவன் தான் யாரு? பாக்கியவான். எது இருக்கோ இல்லையோ, சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்கோ எதிரா இருக்கோ, இந்த பாக்கியவான் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பான். பாக்கியவான் என்று சொன்னால் இரண்டாவது அதனுடைய அர்த்தம் என்ன? நல்வாழ்வு பெற்றவன். அவன் யாரு? நல்வாழ்வு பெற்றவன். அவன் எப்பொழுதும் கடவுளுக்குள் நல்வாழ்வு உடையவனாக இருக்கிறவன். மூணாவது, இந்த பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இப்படி ஆவியில எளிமை உள்ள ஒரு மனுஷன், பைபிள் சொல்லுது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவன் நித்திய மகிழ்ச்சியை உடையவன், அவன் நல்வாழ்வு உடையவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்? ஆவியில எளிமை உள்ளவனுக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய குணாதிசயத்துல இரண்டாவது நாம் பெற்றிருக்க வேண்டிய இரண்டாவது குணாதிசயம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குணாதிசய, நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டிய ராஜ்யத்தின் குணாதிசயத்தினுடைய இரண்டாவது காரியம் என்ன? குணம் நமக்கு இருக்கணும். நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களானால் நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம், அவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள். துயரம், தமிழ்ல துயரம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இதனுடைய மூல மொழியில, கிரேக்க மொழியில என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பென்டியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பென்டியோ. இதனுடைய அர்த்தம் என்ன? 3 அர்த்தத்தை இதுல நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, துயரப்படுதலுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, ஒண்ணு புலம்புவது. துயரப்படுறதுன்னா என்ன? அந்த துயரப்படுறதுல இருக்கக்கூடிய 3 காரியங்கள். ஒண்ணு புலம்புதல். சொல்லுங்க எல்லாரும், என்னது? புலம்புதல். இரண்டாவது இருக்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்னன்னா துக்கப்படுதல். சொல்லுங்க, என்ன பண்ண? துக்கப்படுதல். மூன்றாவது இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் குற்ற உணர்வு. இந்த 3 உள்ளடக்கியதுதான் துயரப்படுதல் என்ற அர்த்தம். பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற காரியங்கள் தான், நம்ம சந்திச்ச காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நம்ம புலம்பி இருக்கிறோம். புலம்பாத மனுஷன் யாராவது இருக்கானா? இல்லை. புலம்பி இருப்போம். ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி புலம்பி இருப்போம். நாம துக்கப்பட்டிருப்போம். துக்கமும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அனுபவம் தான். மூன்றாவது குற்ற உணர்வு நமக்கு வந்திருக்குது. அப்போ இந்த 3 காரியத்தை சொல்லுகிற வார்த்தை தான் என்ன வார்த்தை? துயரப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்கு என்ன குணம் இருக்கணுமா? துயரப்படுகிற குணம் இருக்கணுமா? என்ன குணம்? துயரப்படுகிற குணாதிசயம். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு துயரப்படுகிற குணம் இருக்கணுமா? இது விளங்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த துயரப்படுதல் என்பது உலக காரியத்துக்காக துயரப்படுறது கிடையாது. அதை நல்லா விளங்கிக்கணும். முதல்ல உலக காரியத்துக்காக துயரப்படுகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை குறித்து, நம்ம வாழ்க்கையில வந்த பாவத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில வந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை குறித்து
துயரப்படுகிற ஒரு ஆவி, ஒரு துயரப்படுகிற ஒரு குணம் நமக்கு தேவை. இந்த உலகத்துல பாருங்க, சில பேர் தப்பு செய்வான், ஆனா தப்பு செஞ்சதுக்கான எந்த துளி கூட அவனுக்கு என்ன இருக்காது, வருத்தமே இருக்காது. ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, ஐயோ நம்ம தவறு பதறி பேசிட்டோமே, ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு தவறை நம்ம செஞ்சிட்டோமே. கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, பெற்றோருக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமே என்று அதை குறித்து வருத்தப்படுகிற உணர்வு கூட இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் உள்ளவ ஜனங்களாக இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா இருக்கணும்னா நமக்கு இப்படிப்பட்ட துயரப்படுகிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு நடந்துட்டாலும், ஒரு சின்ன மீறுதல் நடந்துட்டாலும், ஒரு சின்ன ஒரு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதமான குற்றம், ஒரு தவறு வந்துட்டா உடனே நமக்கு நம்ம இருதயம் பதறணும், அதை புலம்பணும், துக்கப்படணும், குற்ற உணர்வு உண்டாகணும். ஆண்டவர் சமூகத்துல போய், அப்பா நமக்கு விரோதமாய் நான் இப்படி பேசிட்டப்பா. ஆண்டவர் ஒரு உண்மையை சொன்னார். ஒரு குடும்பத்துல ஒரு இளைய மகன் அவன் அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூரமா போயிட்டான். எல்லா காசும் செலவழிஞ்ச பிறகு நண்பர்கள்லாம் அவனை விட்டு போயிட்டான். சாப்பாடுறதுக்கு வழி இல்லை. அங்க ஒரு பக்கத்துல ஒரு வேலை கிடைக்குது, பன்னிகளை மேய்க்கிற ஒரு வேலை. அவன் பாருங்க நேரத்துக்கு கூலி கொடுக்கல, பசி. அந்த பன்றிகளுக்கு அவன் தவிடு உணவா போடுறான். அப்போதான் அவன் நினைக்கிறான், ஐயோ பசிக்குதே, பன்னி நல்லா சாப்பிடுது, நம்மளால என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. இப்போதான் அவனுக்கு அப்பா வீடு ஞாபகம் வருது. எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு வேலைக்காரங்க வேலை செய்யறதுக்கு இருக்கான், அவங்களுக்கு 3 வேளை நல்லா சாப்பிடுறாங்களே, ஆனா அவருடைய பிள்ளை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்படுறேனே. அவன் பாருங்க தன் தப்ப உணர்ந்தான். தவறு உணர்ந்து அவன் மனசுல பேசிட்டான், நான் அப்பா கிட்ட போவேன், அப்பாவை பார்த்த உடனே கேட்பான், அப்பா பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்வேன், உமக்கு விரோதமா நான் பாவம் செய்வேன், என்ன உங்க வேலைக்காரல ஒருத்தனா என்னை ஏத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு நான் கேட்பேன். பாருங்க அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருந்துச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசும்போதுதான் இந்த சம்பவத்தை கர்த்தர் சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்குள்ள என்ன குணம் இருக்கணும்னா, கடின இருதயம் இருக்கக்கூடாது. நம்ம செய்யற தவற உணராம, அது தவறுன்னு தெரிந்தோம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி மேலும் மேலும் தவறு இழைக்கிற ஒரு குணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம செய்யறது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு, வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்படுகிற ஒரு புலம்புகிற ஒரு இருதயம். ஆங்கில வேதாகமத்துல இந்த துயரப்படுதல் என்ற வார்த்தைக்கு மான் என்று போட்டிருக்கிறது. மார்னிங். ஒருத்தர் இறந்துட்டா அந்த சபை அடக்கத்துல அந்த ஆளை பற்றி, அவர் செய்த நல்ல காரியங்களை பத்தி சொல்லி சொல்லி புலம்புறாங்க பாருங்க, கதறாங்க பாருங்க, அதான் மார்னிங், அதுதான் கதறுதல். அப்படிப்பட்ட ஒரு துயரம் உங்களுக்கு எனக்கும் அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்தா தான் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் கூட அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை செய்து அதை விட்டுட்டு நம்மை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம மாற முடியும். இந்த உணர்வு இல்லைன்னா நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீடித்த நாட்களை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா இருதயம் கடினப்பட்டு 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 பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். என்னைக்கு ஆபத்து வரும்னு தெரியாது. நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம தப்ப குறிச்சு நம்ம உணராம இருந்தோம்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத நேரம் நம்முடைய வாழ்க்கையில தவறு வரும் பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும் பெரியமானவர்களே. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ வேண்டுமானால் ராஜ்யத்தின் குணாதிசயமாகிய அந்த துயரப்படுகிற குணம் நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ நிலையை குறித்து துக்கப்படுகிற ஒரு இருதயம். பைபிள் சொல்லுகிறது,
ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கிறது. ஆனா பாவத்திலேயே இருந்துடக்கூடாது. பைபிள் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். அப்போ நம்ம அதை எப்படி அறிக்கை செய்ய முடியும்? நமக்கு அந்த துயரப்படுகிற இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நமக்கு என்ன இருதயம் தேவை? துயரப்படுகிற இருதயம் தேவை. நம்முடைய நிலையை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராமல் இருப்பது எப்படி என்றே. நல்ல கவனிங்க. சிறைப்பட்டு போன யூதர்களுக்குள்ளே, யூதா ஜனங்களுக்குள்ளே ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க. எல்லாரும் துக்கமா இல்ல. ஆனா அரண்மனையிலே ராஜாவுக்கு திராட்சரசத்தை கொண்டு போய் வைக்கிற வேலையை செய்கிற இந்த நெகேமியா துக்கமா இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவனுக்கு என்ன துக்கம்? சாப்பாடு கிடைக்கலன்ற துக்கம் கிடையாது, நல்ல சம்பளம் அரண்மனையில கொடுக்கலன்ற துக்கம் கிடையாது, ஐயோ எனக்கு இது இல்லையே, இந்த வசதி இல்லையே, இந்த வாய்ப்பு இல்லையே என்கிற துக்கம் அவனுக்கு இல்லை. அவனுடைய துக்கம் எதை பற்றியது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய துக்கம். என்ன துக்கம் அவனுக்கு? சொல்லுங்க, என்ன துக்கம், என்ன துயரம் அவனுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய துக்கம். என்ன துக்கம்? என் பிதாக்கள் கல்லறை இருக்கிற அந்த தேசம் என்னவா இருக்கு? அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு பாழா கிடக்குதே, தன் தேசம் பாழாய் கிடக்குதே என்று அவனுக்குள்ள ஒரு ஆன்மீக துக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஆன்மீக துக்கம் அவனுக்குள்ளே இருந்தது. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய துக்கம் உள்ள அந்த மனுஷனை தான் தலைவனா கர்த்தர் ஏற்படுத்தி ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி அவன் கூட ஒரு கூட்டத்தையும் அனுப்பி அவனுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கூட கொடுத்து அந்த தேசத்துக்கு போய் பாழாய் போன ஸ்தலங்களை திரும்ப கட்ட கர்த்தர் நெகேமியாவை பயன்படுத்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னன்னா, தன்னிலையை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஒரு துக்க உடையவர்கள், புலம்புகிறவர்கள், அந்த தன் நிலையை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தவற, நம்ம செய்யறது தப்பு, நம்ம பண்றது தப்பு, இது தேவனுக்கு பிரியமில்லாததுன்னு தெரிந்தும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம பெருமை மேட்டுமை கொண்டு நாம உணராமல் செய்கிற தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்போமானால் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற முடியாது. சடுதி, அழிவு சடுதியாய் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரியமானவர்களே. ஆனா நாம துக்கப்படுகிறவர்களாக நம் நிலையை குறித்து, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் துணிகரமான பாவங்களை மன்னியும் என்று நாம் உணர்வடைகிறவர்களாய் இருந்தா நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தர ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு கல்லான இருதயம் இருக்கக்கூடாது, சதையான உணர்வுள்ள, தன்னுடைய வாழ்க்கையில சின்ன தவறு வந்துட்டாலும் அதை குறித்து வருத்தப்படுகிற, துயரப்படுகிற, புலம்புகிற, துக்கப்படுகிற உணர்வுள்ள ஒரு இருதயத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதாகமத்துல விசுவாசத்தில் வல்லவர்களாயிருந்த தேவ பிள்ளைகள் துக்கப்பட்டாங்க. நம்ம பார்த்தோம். நெகேமியா தேவனுடைய ஸ்தலம் பாழாய் போயிருக்கிறதுன்னு அவர் துக்கப்பட்டார், புலம்புனாரு.
அதே போல சங்கீதக்காரனை குறித்து பைபிள் எப்படி படிக்கிறோம்? 19வது சங்கீதம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம இப்படி படிக்கிறோம் பாருங்களேன். 19வது சங்கீதம் 12வது வசனத்துல எப்படி நம்ம படிக்கிறோம்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இங்க நல்லா கவனிங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது குறித்து நம்ம வேதத்துல படிக்கிறோம். அந்த மனிதன் துயரப்படுகிற ஒரு இருதயம், துக்கப்படுகிற, புலம்புகிற, குற்ற உணர்வுள்ள ஒரு குற்ற உணர்வுள்ள, அது உணர்வடைகிற ஒரு இருதயம் உடையவனாக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, எனக்குள்ள பிழைகள் இருக்கு, எனக்குள்ள மிஸ்டேக்ஸ் இருக்கு, தெரியாம செய்த பிழைகள் எனக்குள்ள இருக்கிறது, மறைவான குற்றங்கள் எனக்குள்ள இருக்கிறது, துணிகரமான பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது என்று தன் தவறுகளை சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர் சொல்றாரு, பெரும் பாதகம் இருக்கு, ஒரு பெரிய அழிவு இருக்குது, அதுல இருந்து நான் காக்கப்படணும் ஆண்டவரே. நான் இன்னைக்கு திருந்தலன்னா, நான் இன்னைக்கு மனமாற்றம் அடையலன்னா அந்த பெரும் பாதத்துக்கு நான் பங்குள்ளவனா போயிருவேனே என்று உணர்வுள்ளவனாக, தன் தவறை உணர்கிற ஒரு மனிதனாக அந்த மனிதன் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சங்கீதக்காரனை பார்த்து சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஒரு முறை இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில தவறு வந்தது, தவறி போனார், தவறு செய்தார். ஆனா ஊழியக்காரன் சொன்ன பொழுது, ஊழியக்காரன் போய் தாவீதை கண்டித்த பொழுது அவன் உணர்வடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வடைந்தான். அவன் இருதயத்தை கடினப்படுத்தல, திரும்ப திரும்ப தவறை செய்யவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் ஊழியக்காரங்க சொல்றோம், ஆராதனை 9 மணிக்கு, ஆராதனை 9:30 மணிக்கு, 11:30 மணிக்கு வரக்கூடாது, வந்து பெரிய நீதிமான் மாதிரி நிக்க கூடாது. பாருங்க, தேவன் ஊழியக்காரன் மூலமா கண்டிக்கும் பொழுது உணர்வடையணும். திரும்ப திரும்ப அந்த தவறு செய்யும் போது நாம் அழிவுக்கு நேராக போகிறோம். அல்லேலூயா. ஒரு சபையில அங்கத்தினர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கணும். சபையில அங்கத்தினரா இருந்து ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு வேதம் சொல்லுகிறது. அப்படி சொல்லும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிந்து ஒரு சபையில அங்கத்தினராக இருந்து நம் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து சபையில வந்து சத்தியத்தை கேட்டு ஆண்டவருக்காக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவர் வரும்போது அவருடைய வருகையில போனோம். இது எதுவுமே பண்ணாம நான் கிறிஸ்தவன், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம தவற உணராம திரும்ப திரும்ப தவறு செய்யும் போது நம்முடைய நிலைமை பரிதாபமான நிலைமையாக இருக்கும். இதைத்தான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பார்க்க. சங்கீதக்காரனாகிய தாவீது தவறு செய்தான், ஆனா ஆண்டவர் கண்டிச்ச பொழுது உணர்ந்து 51ஆம் சங்கீதத்தை எழுதுறார், புலம்புறார். என்ன சொல்றாரு? வாசிங்களேன், 3வது வசனத்தை படிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ தாவீதுக்கு உணர்வுள்ள இருதயம், துயரப்படுகிற இருதயம் இருந்துச்சு. என்னன்னா, ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செஞ்சிருக்கிறேன்? சொல்லுங்கம்மா, என்ன செஞ்சிருக்கிறேன்? பாவம் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க நிறைய நேரம் நம்ம பண்றது பாவம்னே புரிய மாட்டேங்குது. ஆமே, ஒரு நல்ல சுய புத்தி உள்ளவனா இருந்தா தான் செய்யறது தவறுன்னு அவனுக்கு தெரியணும். சுய புத்தி இல்லாதவங்களுக்கு நீங்க எத்தனை முறை சொன்னாலும் அவங்க செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க பண்றது அவங்களுக்கும் தெரியாது. அவங்கள வந்து நம்ம
பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா, மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க செய்யறதையே திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செய்வாங்க. அந்த நிலையில் இருப்பாங்க. ஆனா சுயபுத்தி உள்ளவர்கள் தாங்கள் செய்வது தவறு என்று உணர்கிறவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில தவறு செய்த போது ஆண்டவர் உணர்த்தின போது இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் கிட்ட வந்து, ஆண்டவரே நான் செஞ்சது என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்ற, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கீழே படிச்சீங்கன்னா சொல்றோம், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேனப்பா அப்படின்னு சொல்றார். கீழே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என் பாவத்தை சொல்லுங்க, என்ன சொல்றாரு, பாவத்தை மன்னியோ அப்படின்றார். அப்ப நல்லா கவனிங்க, எரேமியா மாத்திரமல்ல, தாவீதும் உணர்வுள்ள ஒரு இருதயம் உடையவனாக இருந்தார். அப்ப உணர்வுள்ள இருதயம் உள்ளவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா வாழ முடியும். கல்லான இருதயம், தவறு நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு தெரிஞ்சு அதை திருத்தாம இருதயத்தை கடினப்படுத்துறவங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கவே முடியாது, ராஜ்யத்துக்குரியவங்களா மாறவே முடியாது. அடுத்தது நம்ம எரேமியாவை பார்க்கிறோம். எரேமியா தேவனுடைய ஜனங்களுக்காக புலம்பி புலம்பி ஒரு புஸ்தகத்தையே புலம்பல் புஸ்தகமா எழுதிட்டார். நீங்க கவனிங்க, ஒரு புஸ்தகத்தையே புலம்பல் புஸ்தகமா எழுதிட்டார். அதுல நீங்க அவர் பார்க்கலாம், நீங்க வாசிங்களேன் புலம்பலின் புஸ்தகம். அவர் ஜனங்கள் பாவம் செய்ததை அவர் பாருங்க, பாவம் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால ஜனங்கள் அடிமையா அவங்க கொண்டு போகப்பட்டதை குறித்து அவர் வேதனைப்படுறார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தான், ஆதலால் தூர ஸ்திரியை போலானால் அவளை கணம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள், அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். எரேமியா யூதா ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனதை, பாபிலோன்ல சிறைப்பிடிக்கப்பட்டு போறதை அவர் கண்டு புலம்புறாரு. என் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருச்சே புலம்புறார். நீங்க அதனுடைய 2வது அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் என்ன செய்தான் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது, குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதியிலே மூர்ச்சித்து கிடக்கும் போது, நல்லா கவனிங்க, ஜனத்தினுடைய நிலையை கண்டு, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற நிலையை கண்டு நம்ம புலம்புறது இல்லை. நமக்கு அந்த புலம்பல் இருதயம், துக்கப்படுற வேதனைப்படுற கர்த்தருடைய சமூகத்துல போய் கதறுற இருதயம் இன்னைக்கு நமக்கு இல்லை பாருங்க. நமக்கு பிரச்சனை வந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, நாம நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனையை கண்டு தேவ சமூகத்துல போய் கதறி அழுது எரேமியாவை போல கண்ணீர் விட்டு கதறி அந்த நிலைக்காக நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் துயரப்படுகிறவர்களா இருக்கணும். தன்னுடைய தேசம், தன்னுடைய ஜனம் பாதிக்கப்பட்டிருக்கிறத கண்டு எரேமியா புலம்புறாரு. அவர் சொல்றாரு, என் குடல் கொதிக்குது, என் ஈரல் வடிகிறது என்று சொல்றார். அப்ப அவருடைய புலம்பல் பாருங்க, அவருடைய துக்கம் பாருங்க, அவருடைய துயரத்தை நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு நமக்கு நம்ம குடும்பத்தை குறித்து அந்த அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கா? கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகலையே, போதை பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகலையே, தவறான வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகலையே, மனைவி இன்னும் கீழ்ப்படியிலேயே, குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு குணசாலியா மாறலையே, எப்பவும் குடும்பத்துல பிரச்சனை போராட்டமா இருக்கே, பிள்ளைகள் கீழ்ப்படியிலேயே, பிள்ளைகள் படிக்கலையே, பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலேயே, ஆவிக்குரிய விஷயத்துல நாட்டம் காட்டலையே, சபைக்கு ஒழுங்கா வரலையே, பெற்றோர் இன்னும் மனம் திரும்பலையே. இதை பார்க்கும்போது நாம என்ன பண்றோம், அநேக விசுவாசிகள் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை, என் தலைவலி, என் தலைவிதி, என்னுடைய நிலை இதுதான் அப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் எரேமியாவை போல தேவ சமூகத்துல துயரத்தின் ஆவி உடையவர்களாய் கண்ணீர் சிந்தி கதறி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவருடைய அற்புதத்துக்காக கெஞ்சுறோம். அப்படி கெஞ்சி இருந்தா என்னைக்கும் நம்முடைய குடும்பத்துல மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. எதுக்கும் நேரத்தை செலவு பண்றோம் தேவ சமூகத்துல துயரப்படுகிறதற்கு, கண்ணீர் சிந்துவதற்கு, அப்படி பாதத்தை இறுக பிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு நமக்கு மனம் இல்லையே.
அண்ணாளுக்கு ஒரு துக்கம் இருந்துச்சு. ஐயோ, என் சக்காலத்து என்னை வார்த்தையினால கொல்றாளே அனுதினமும், எனக்கு பிள்ளை இல்லையே. கர்த்தருடைய சமூகத்துல வந்து துக்கப்பட்டு கதறி புலம்புகிறார். அங்கிருந்து ஊழியக்காரர் கூட தப்பா நினைச்சிட்டாரு, இந்த அம்மா ஏதோ தண்ணி அடிச்சுதான் வந்து ஜெபம் பண்ணி ஏதோ வந்து உளறிட்டு இருக்குன்னு. ஆனா அந்த அந்த பெண், அந்த அண்ணாள் சொல்றா, இல்ல இல்ல, மனக்லேசமுள்ள ஸ்திரீ, ஆவிக்குரிய துக்கம் கொண்டாடுகிற நான், எனக்கு ஒரு பிள்ளைய நான் பார்க்கணும். எத்தனை பேர் என் குடும்பத்துல ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும், என் குடும்பத்துல ஒரு மறுரூபத்தை பார்க்கணும், என் குடும்பத்துல ஒரு எழுப்புதலை நான் பார்க்கணும், என் குடும்பத்துல இருக்க சாபம் நீங்கணும், என் குடும்பத்துல இருக்க வறுமை மாறணும், என் குடும்பத்துல நல்ல வேலை வாய்ப்பு உண்டாயிருக்கணும், என் குடும்பத்துல இருக்க பிரச்சனை மாறணும், பிரிவினை மாறணும். எத்தனை பேர் தேவ சமூகத்துல அந்த துயரத்தின் ஆவி உடையவர்களா நம்ம ஜெபிக்கிறோம்? அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்குள்ள அந்த துயரத்தின் ஆவி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அங்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார், ஒரு அதிசயத்தை காண்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு குணாதிசயம் என்னன்னா, துயரப்படுகிற ஒரு இருதயம். தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு கதறி அழுகிற, அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி நமக்கு தேவை. இங்க எரேமியா தேவ சமூகத்துல கதறி அழுது ஜெபிக்கிறார். யோவேல் புஸ்தகத்துல யூதா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் படிங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி படிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வெட்டிக்கிளி, பச்சை புழு, முசுகுட்டு பூச்சை, இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் தேசத்தின் மேல் வந்து வெள்ளாண்மை அழித்து விட்டது. வெள்ளாண்மை அழிக்கப்பட்டதுனால முழு தேசமும் பஞ்சத்துல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட நிலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ யோவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு, ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு அழுகையோடு உபவாசத்தோடு. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம்னா என்னன்னே தெரியல. தண்ணீரை வெறுத்து, ஆகாரத்தை வெறுத்து, ஆண்டவர் பாதத்துல தாழ்த்தி கதறி அழுது ஜெபிக்கிற, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் உபவாசித்து பல நாட்கள் ஆகிவிட்டது, அற்புதத்தை கண்டு நாட்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம், வறுமை, பிரச்சனை, போராட்டம், வீண் செலவுகள். ஏன்? என்னத்துக்கு? எதனால? துயரப்படுகிற ஆவி நமக்கு இல்லை. தேவ சமூகத்துல இந்த மார்னிங் ஸ்பிரிட், அந்த துயரப்படுகிற, புலம்புகிற, துக்கப்பட்டு கதறி அழுது ஜெபிக்கிற அந்த இருதயம் இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் தெரியுமா? துயரப்படுகிற ஒரு இருதயம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் இழந்துட்டீங்கப்பா, எல்லாரும் இழந்துட்டு வருமானம் இல்லை, வெள்ளாண்மை எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு, சமாதானம் இல்லை, வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வேலை வாய்ப்புகள் அற்று போய் விட்டது, எல்லாம் புலம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று செய்யுங்க, உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல திரும்புங்கள். நீங்களும் நானும் அந்த துயரப்படுகிற ஆவியோடு தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவர் சமூகத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்று சொல்லி கதறி நம்முடைய நிலைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஜனங்களை பார்த்து அவங்க ஜெபிச்ச பிறகு, ஜெபிச்சு முடிச்ச உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ வெட்டி கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டி பூச்சி இதெல்லாம் பட்சித்த அந்த வருஷத்தின் பலனை நான் திரும்பவும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் திரும்பவும் நீ இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன். யாருக்குங்க? இந்த துயரப்படுகிற ஆவி உடையவர்களுக்கு. சில பேருக்கு வீட்டுக்காரன் எவ்வளவு மோசமா போனாலும் இருதயம் அவங்க இருதயம் கரையவே கரையாது, கல் நெஞ்சமா இருப்பாங்க. கல் நெஞ்ச மனைவி மனம் திரும்பாத கண்டு ஒரு நாள் அது குறித்து கவலையே கிடையாது, பிள்ளைங்களை குறித்து கவலையே கிடையாது. அவன் எக்கேடு கட்டு நாசமா போனாலும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி கவலையே இல்லை, தன்னை பற்றியே யோசிக்கிற நிலை. இப்படிப்பட்ட
கடின இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாது. துயரப்படுகிற இருதயம் உடையவர்கள், ஆவிக்குரிய துயரம், உலகத்துக்குரிய துயரம் இல்லை. என்ன துயரம்? ஆவிக்குரிய துயரம். நம்முடைய இயேசுநாதர் அவர் துக்கப்பட்டார் பாருங்க. அவர் அந்த துயரத்தின் ஆவி உடையவராக இருந்தார். அவர் பார்த்து ஆலயத்தை பார்த்து காட்டுறாங்க. தேவனுடைய ஆலயம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. சாலமோன் கட்டின ஆலயம். ஆண்டவர் சொன்னாரு, எருசலேம் நகரத்தை காமிச்சு எவ்வளோ பெரிய நகரம்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். அந்த எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டார். எருசலேமுக்காக அவர் துயரப்பட்டார். ஒரு நாள் அவர் சிலுவையை சுமந்துகிட்டு கல்வாரியை நோக்கி, கொல்கதாவை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறார். பெண்கள்லாம் பார்த்து அழுறாங்க போற வழியில. ஐயோ, இயேசுநாதர் சிலுவையை சுமந்து போறாரே. இயேசு திரும்பி அந்த பெண்களை பார்த்து சொன்னாரு, அம்மா எனக்கா அழாத, நீ எனக்காக அழாதம்மா, இது எல்லாம் நிறைவேறணும், எனக்கா அழாத, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக. இன்னும் உன் குடும்பத்துல நீ சமாதானத்தை அனுபவிக்கலையே, இன்னும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலையே, உன் குடும்பத்துல பிரிவினை இருக்கிறது, உன் குடும்பத்துல பிரச்சனை போராட்டத்தோடு நீ வாழ்ந்துட்டு இருக்கு, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய குணாதிசயம் நாம் துயரப்படுகிற ஆவிக்குரிய துக்கம் கொள்ளுகிற, தேவனுடைய துக்கம் கொண்டு தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற மக்களாக நம்ம மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நாம் காண முடியும். பேதுரு தன்னுடைய தவறை குறித்து கதறி அழுத அந்த மனுஷன் பாருங்க. ஒரு சம்பவம் 4 சுவிசேஷ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்ன தெரியுங்களா? பேதுரு தன் தவறை குறித்து உணர்ந்து கண்ணீர் விட்டு கதறி அழுத சம்பவம் 4 சுவிசேஷத்துல இருக்கு. மத்தேயில படிச்சாலும் இருக்கும், மார்க்கில் படிச்சாலும் இருக்கும், லூக்காவில் படிச்சாலும் இருக்கும், யோவான்ல படிச்சாலும் இந்த தவறு செய்ததை அந்த கதறி அழுத சம்பவம் இருக்கும். அவன் மறுதளிச்சது 4 சுவிசேஷத்துல இருக்கும், அழுதது 3 சுவிசேஷத்துல இருக்கும். நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது, சேவல் கூவின உடனே இயேசு சொன்னது போல நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப, சேவல் கூவும் அப்படின்னு சொன்னாரு. ஆரம்பத்துல பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே அதெல்லாம் முடியாது, உமக்காக நான் மரிப்பேன் சொன்ன ஆளுதான். சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் மறுதளிச்சான். சேவல் கூடின உடனே ஆண்டவர் சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவரே உம்மை நான் மறுதளிச்சிட்டேன்னு கதறி அழுதான். அதனாலதான் இயேசு உயிர் தெழுந்த வந்த உடனே பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பேதுரு நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? பேதுரு ஒரு குற்ற உணர்வோடே இருந்தார். நல்லா கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை அறிந்து, குற்றத்தை உணர்ந்து, தவற உணர்ந்து, அப்பா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பிரச்சனையில சிக்கிட்டேன், தவறு செஞ்சிட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிங்கப்பான்னு எந்த ஒரு மனுஷன் உணர்ந்து துயரப்படுகிறானோ அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் திரும்ப வந்து அவனை கர்த்தர் தமக்குரியவனாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்? துயரப்படுகிற இருதயம் நமக்கு வேணும். என்ன இருதயம் வேணும் நமக்கு? துயரப்படுகிற இருதயம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள். நம்முடைய துயரம், நம்முடைய துக்கம் ஆவிக்குரிய துக்கமா இருக்கணும். இந்த உலகத்துல 2 விதமான துக்கம் இருக்கு. நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விதமான துக்கத்தை பத்தி பேசுறார். ஒண்ணு என்ன துக்கமா? தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம். நல்லா கவனிக்கணும், 2 விதமான துக்கம் இந்த உலகத்துல இருக்கு. ஒண்ணு தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்னு கீழே படிங்க, தேவனுக்கேற்ற துக்கம். பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க, 2 விதமான துக்கத்தை அங்க பத்தி சொல்றார். ஒண்ணு தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்னு உலகத்துக்குரிய துக்கம். நல்லா கவனிங்க, எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, கார் இல்லை, பஸ் இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இதனால எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், என் மனைவி என்னை நேசிக்கல, என் கணவன் என்னை நேசிக்கல, என்னை எதிர்க்கிறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, இதெல்லாம் உலகத்துக்குரிய துக்கம். ஆனா அந்த துக்கம் நம்மளை எங்க கொண்டு போகுது? மரணத்தை உண்டாக்குறது. உலகத்துக்குரிய துக்கத்தை எந்த மனுஷனுக்கு இருக்கோ
அவனை அது எங்க கொண்டு போகுதுங்க? சொல்லுங்கம்மா, எங்க கொண்டு போகுது? அதனாலதான் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்து போறான். ஏன்? அவனுக்கு எந்த விதமான துக்கம்? உலகத்துக்குரிய துக்கம் அவனுக்கு வர்றதுனால அந்த துக்கம் அவனை எங்க கூட்டிட்டு போகுது? ஆனாதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம, நீங்க எதுக்கும் துக்கப்படாம, எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பத்தோடு கூடிய ஸ்தோத்திரத்தினாலே, ஜெபத்தினாலே, வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தும். நம்ம என்ன நினைக்கிறோம்? துக்கப்பட்டா சரியாயிரும் நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, நீ துக்கப்படுறதுனால உன் சரீரத்துல ஒரு முழத்தை நீ கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ துக்கப்படுறதுனால இருக்கிறத மாற்றவும் முடியாது, மாற்றத்தை மறுபடியும் கொண்டு வரவும் முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. உன் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம் வந்துச்சா, கர்த்தர் சமூகத்துல உன்னுடைய துயரப்படுகிற இதயத்தோடு போய் கதறி அழுது ஜெபம் பண்ணி அறிக்கை செய். கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, பவுல் சொல்றாரு, உலகத்துக்கு கூறிய துக்கம் உன்னை எங்க கொண்டு போயிடும்? பிசாசு அந்த துக்கத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி உலகத்துக்குரிய துக்கம் உன்னை மரணத்துக்கு கொண்டு போறான். இந்த உலகத்துக்குரிய மரணத்துக்கு கொண்டு போறான். இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற கடலுக்குள்ள அவன் என்ன செய்யறான்? கொண்டு போறான். அப்போ உலகத்துக்குரிய துக்கத்தை பத்தி ஆண்டவர் பேசல, துயரத்தை பத்தி பேசல. எந்த துக்கத்தை பத்தி பேசுறாரு? தேவனுக்கேற்ற துக்கம். ஐயோ, என் வாழ்க்கையில தவறு வந்துச்சே, என் நிலைமைக்கு காரணம் என் ஜெப குறைவு, என் நிலைமைக்கு காரணம் வேதத்தை வாசிக்காதது, சபைக்கு போகாது, சபையில ஐக்கியப்படாதது, நான் செய்த தவறு, பாவம் என்று உணர்ந்து துயரப்பட்டு அதை உணர்ந்து அறிக்கை செய்து தேவ சமூகத்தை ஜெபிக்கிற அந்த துயரத்தை பத்தி பேசுறாரு. தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்ப அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளை எங்க கொண்டு போமா? அந்த வசனம் சொல்லுது, தேவனுக்கேற்ற துக்கம் அது நம்மை, வசனம் சொல்லுது பாருங்களேன், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏற்ற மனம் திரும்புதலை நமக்கு, நம்ம தவற உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாகி ஆண்டவருடைய பிள்ளையா மனம் திரும்பிடுவோம். ஆனா உலகத்துக்கு ஏறிய துக்கம் இருக்குது பாத்தீங்களா, அது என்ன பண்ணுமா? நம்மளை நேரா மரணத்துக்கு கொண்டு போகுது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற நாம், ராஜ்யத்தின் குணாதிசயமாகிய ஆவியிலே துயரப்படுகிற அல்லது துயரப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. கல்லான இருதயம் நமக்கு, உலகத்துக்குரிய துக்கம் நமக்கு, தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம்னா, ஐயோ தேவன் இதை என் வாழ்க்கையில பார்த்தா துக்கப்படுவாரேன்னு நம்ம துக்கப்படுறோம் பாருங்க, அது தேவனுக்கேற்ற துக்கம். இந்த செயல், நான் செய்யற இந்த செயல் ஆண்டவருடைய இருதயத்தை உடைச்சிடும் அப்படின்னு நம்ம மனம் உடையிறோம் பாருங்க, அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஐயோ இது ஆண்டவரை துக்கப்படுத்துமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, துக்கப்படுறோம் பார்த்தீங்களா, அது தேவனுக்கேற்ற துக்கம். இப்படி நாம நம்முடைய இருதயத்தை உடைக்கும் போது, நாம் துயரப்படும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆறுதல். நம்ம அப்படியே வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறெல்லாம் விட மாட்டார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் நிச்சயமா உங்க துக்கத்தை கர்த்தர் மாத்துவார். நீங்க உங்க வாழ்க்கையில துயரப்பட்டு உங்களுடைய வேதனையை, கஷ்டத்தை, உங்க தவற, உங்க பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து நம்ம விட்டு விடும்போது தேவனுடைய இரக்கம் நம்ம மேல் வரும். அவர் நமக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடின இருதயம் இருக்க விட, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவங்களுடைய தவற திட்டும் போது இப்படி திட்டினார். எப்படி திட்டினாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏன்னா தாங்க செய்யறது தப்புன்னு அவங்க தெரிஞ்சோம், அதை பற்றி அவங்க என்ன பண்ணவே இல்லை, துயரப்படவே இல்லை, உணரவே இல்லை, திரும்ப திரும்ப தவறு செஞ்சாங்க. என்னன்னாச்சு? கர்த்தர் கானான வாக்கு பண்ணார், அவர் மேல தப்பு இல்லை, இவங்க கானானுக்குள்ள போக முடியாம பாதியிலே அழிச்சு போயிட்டாங்க. அப்ப நாம வரப்போகிற ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை நெடுக, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னன்னா, உணர்வடைகிற, உணர்வுள்ள அந்த துயரப்படுகிற இருதயம் நமக்கு தேவை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சங்கீத புஸ்தகம் 29
11 எப்படி சொல்றாரு வாசிக்கலாம். 29:11. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்புறம் அதுக்கு முந்தான வசனம் ஹல்லேலூயா. திரும்ப அந்த 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 30வது சங்கீதம் 11ஆம் வசனம். 29 இல்ல 30. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி. ஹல்லேலூயா. யார் துயரப்படுறாங்களோ, தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அவர்கள் புலம்பலை, அவர்கள் துயரத்தை கர்த்தர் என்ன செய்யறாரா? ஆனந்த களிப்பா. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களுக்குள்ள அந்த துயரப்படுகிற அனுபவம், உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஐயோ நான் தவறு செய்தேன், என் வாழ்க்கை நிலைக்கு இதுதான் காரணம் என்று உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் யாரெல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரே கிரியை செய்கிறார். அதை தான் நம்ம படிக்கிறோம். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படி. இங்கே ஆண்டவர் தான் அதை மாத்துறார். அங்க பாக்குறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற, அதையும் ஆண்டவர் தான் செய்யறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவர்களுக்கு கர்த்தர் இறங்கி அவங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிறார். ஆமென். அதுதான் நம்ம படிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 1:7 நாம நம்முடைய தவற உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் துயரப்பட்டு அறிக்கை செய்யும் போது இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை புதிய மனிதனாய் மாற்றுகிறது. ஆமென். கொலோசியர் 1:21 வாசிக்கிறோம், முன்னே நீங்கள் அந்நியராயும் துர்க்கிரியெல்லாம் மனதிலே சத்துக்களாம் இருந்த உங்களை பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் தண்டிக்கப்படாதவர்களாயும் உங்களை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப நாம துயரப்படும் பொழுது கர்த்தர் நமக்காக கிரியை செய்து நம்மை அவருடையவர்களாய் மாற்றுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்முடைய ஆண்டவர் சகலவிதமான ஆறுதலின் கடவுள். நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம வேதனைப்பட்டு துயரப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய நிலைக்காக நம்ம வேதனைப்படும் பொழுது, நம்முடைய தவறை உணரும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது, அந்த எரேமியாவை போல அந்த துயரப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஆவி, புலம்பின் ஆவியை உடையவர்களாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு, உங்களுக்கு எனக்கும் அற்புதம் செய்து நமக்கு ஆறுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரா? எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. நாம் துயரப்படும் பொழுது அவர் நமக்கு ஆறுதலை தரக்கூடியவராயிருக்கிறார். நமக்கு ஆறுதலை கொடுத்து நாம 4 பேருக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதனாலதான் ராஜ்யத்தின் புத்திரராகிய நமக்கு நாம் பெற்றிருக்க வேண்டிய குணாதிசயத்தை பத்தி சொல்லும் பொழுது 2வது குணாதிசயம் துயரப்படுகிற ஒரு இருதயம், உணர்வுள்ள இருதயம், நம்முடைய தவறை உணர்கிற ஒரு இருதயம். நம்ம ஆண்டவர் சமூகத்துல உணர்ந்து அறிக்கை செய்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்களாக இருப்போமானால் 2 கொரிந்தியர் 7:10 நம்ம படிச்சோம். வசனம் சொல்லுது, அது ரட்சிப்புக்கு ஏற்ற மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. உலகத்துக்குரிய துக்கம் நம்மளை எங்க கொண்டு போகுதுங்க? மரணத்துக்கு உண்டாக்குகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள் இருக்குமானால், ஒருவேளை கடந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த தவறுகள், அறிக்கை செய்யாத பாவங்கள், நாம் இன்னும் விட்டுவிடாத பாவங்கள் இருக்குமானால், அதை குறித்து நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படாம, இது ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கும், இது ஆண்டவரை துக்கப்படுத்தும்ன்ற
உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம நாம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களாக நம்ம அந்த துயரம் படுகிற அந்த இருதயம் உடையவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எல்லாரும் நேர்முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம்.